யூடியூப் நேயர்களுக்கு ஜெய்ஸ்ரீனிவாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் ஜெய்ஸ்ரீனிவாசன் குருஜி தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு கரர தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஜெய் சித்தி விநாயகா, ஜெய் சரபேஸ்வரா, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாவதார் பாபா, ஜெய் காத்ரி லக்ஷ்மி நரசிம்மா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஹனுமான், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நலமா நேயர்களே, சௌக்கியமா, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்னன்னா 2/11/2029 இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்களுடைய கேரக்டர்ஸ், மேனரிசம்ஸ் எப்படி இருக்கும், மெரிட் பாயிண்ட்ஸ், ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும், ஈவன் தேர் வீக்னஸ். ஸோ இதை பற்றி பேச போகிறோம். அதே போல் 2025 எப்படி இருக்கும் அவங்களுக்கு இந்த வருடம், அதுக்கு அதே போல் அவங்களுடைய லக்கி டிப்ஸ், எதை விஷயங்களை அவங்க பயன்படுத்தினா லைஃப்பில் அச்சீவ் பண்ணலாம், அவங்க கோல்ஸை ரீச் பண்ணலாம், ப்ரோக்ரஸ் அடையலாம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். உடனே நீங்கள்லாம் ஜெய்ஸ்ரீனிவாசன் டிவி யூடியூப் சேனல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எல்லா பதிவுகளையும் லைக் பண்ணுங்கள். எல்லா பதிவுகளும் உங்களுக்கு தோணக்கூடிய நல்லா கமெண்ட் போடுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பதிவுக்குள்ளே போகலாமா? வாங்க. இந்த 2/11/2029 இந்த தேதியை ரூல் பண்ணக்கூடிய கிரகம் வந்து சந்திரன். ஸோ அந்த சந்திரனுடைய என்ன காரகத்துவங்கள் இருக்கோ அதெல்லாம் இந்த 2/11/2029 தேதி பிறந்திருக்கிறவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், மேனரிசம்ஸ், அவங்களுடைய மெரிட்ஸ், ஸ்ட்ரென்த் பாயிண்ட்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்போ சந்திரனை எப்படி இருப்பார் நம்ம பார்த்துருப்போம் இல்லை? சந்திரனுடைய வளர்ச்சி, தேய்பிறை, வளர்ப்பிறை, அதுபோல் இவங்களுடைய மூட் ஸ்விங் அப்படி இருக்கும். அதனால் வாழ்க்கையில் அப்படியெல்லாம் தொந்தரவுக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறது இல்லை. மூட் ஸ்விங்ஸ் அவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்கும். அது வந்து கல்பனா சக்தின்னு சொல்லுவோம், இமேஜினேஷன், இன்னோவேட்டிவ் இமேஜினேஷன்ஸ் எல்லாம் இவங்களுக்கு ரொம்ப இருக்கும். க்ரியேட்டிவ் மைண்ட், அதிகமான க்ரியேட்டிவ் மைண்ட். ஸோ ரொம்ப கல்பனா சக்தியில் அவங்கள மிஞ்சினவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதே போல் ஆட்டிடியூடுன்னு பார்த்தீங்கன்னா மதர்லி நேச்சர் தான் இருப்பாங்க. ரொம்ப ஏதோ டாமினேஷன் பண்ணுற மாதிரி அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஓகே, விட்டுட்டு போகலாம், இதை விட்டுட்டு திரும்பி கடந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி மதர்ஹுட் நேச்சர் என்ன இருக்கும் அப்படி இருக்கும். ஒரு தாயுடைய அப்படி தன் குழந்தைங்களெல்லாம் வளர்த்து பெரிய ஆளாக்கணும், தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தன்னுடைய குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது, நான் பட்டினி கிடந்தாலும் பரவாயில்ல, நான் சாப்பிடலன்னா என்னுடைய குழந்தைங்க சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இருக்கிறவங்க தான் இந்த 2/11/2029 பிறந்திருக்கிறவங்க. ஸோ க்ரியேட்டிவ் விஷயத்தில், இன்னோவேட்டிவ் விஷயத்தில், இமேஜினேஷனில், இன்னோவேஷன் ஐடியாஸில் இவங்கள பீட் பண்ணுறதுக்கு இவங்களால தான் முடியும், வேறு யாராலையும் முடியாது. அந்த அளவுக்கு ஒரு இமேஜினேஷன் திறமை இவங்களுக்கு உண்டு. அது ஒன்று போதுங்க, அதை வச்சு உலகத்தையே ஆளலாம். இப்போ பாருங்கள், சூரியன், சந்திரன் இந்த 2 கிரகங்கள் தான் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய கிரகங்கள். சும்மா அப்படி நேக்கட் ஐஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு கண்ணுக்கு அப்படியே பார்த்தா வெறும் கண்ணுக்கே தெரியும். மீதி கிரகங்கள் எல்லாம் ஒரு டெலிஸ்கோப்போ வேறு ஏதாவது வச்சு தான் நாம் பார்க்க முடியும். அதனால தான் அப்பாவுடைய கிரகம் 1ஆம் நம்பர்னு சொல்லுவோம், அம்மாவுடைய கிரகம் வந்து சந்திரன் சொல்லுவோம், மாத்ருகாரகன் சந்திரன் அப்படின்னு. ஸோ இந்த 2 கிரகங்கள் தான் எந்த மூலையில் நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் பார்க்கலாம், கண்ணால் பார்க்கலாம். அதே போல் தான் அப்பா அம்மா தான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு கீ ரோல். அவங்க 2 பேர் இல்லைன்னா நாம் இல்லை, அப்பா அம்மா இல்லைன்னா நாம் இல்லை. அதே போல் தான் சூரியன் சந்திரன் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை. அப்படிதான் அந்த சந்திரனுக்கு என்ன ப்ரியாரிட்டி அப்படின்னு சொன்னேன், அம்மாவுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரியாரிட்டி, அந்த கேரக்டர் தான் நாம் வளர்த்துக்கிட்டா நம்ம லைஃப் ஸ்டைல் ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த 2/11/2029 தேதியில் பிறந்திருக்கிறவங்க எல்லா ஒர்க்குக்கும் சூட்டபிள் தான், எல்லா ஒர்க்குக்கும் சூட்டபிள் தான். இந்த ஒர்க்கு தான் செய்யணும் பர்டிகுலர் அப்படி. சில ஃபீல்டு வந்து ரொம்ப அருமையாக அவங்களுக்கு செட் ஆகும். எப்படி? ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். அம்மா தானே வந்த உடனே என்ன சாப்பிட்ட தம்பி, என்ன சாப்பிட்டு, என்ன பண்ணி கொடுக்கணும், எதை சாப்பிட்ற, நீ எதை விரும்பி சாப்பிட்ற, நம்ம சொல்லலைன்னா கூட நம்ம பையனுக்கு இதுதான் பிடிக்கும், நம்ம பொண்ணுக்கு இதுதான் பிடிக்கும்னு அம்மா எப்படி சமைச்சு வச்சு சாப்பிட வச்சு, போதும்மா வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு சொன்னால் கூட இல்லை சாப்பிட்றா இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி தன் பிள்ளைகளுக்கு ஊட்டி எப்படி சாப்பிட வைக்கிறாளோ, அது எப்போ வயிற்றில் இருக்கும்போதுலேருந்து பிடிச்சி நாம் எவ்வளோ பெரிய பசங்களானாலும் சரி, அம்மாவுக்கு ஒரு 70 வயசு ஆனாலும் சரி, நானே சமைச்சு போடணும் நம்ம பசங்களுக்குன்ற மாதிரி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுக்க முடியும் உங்களுக்கு. அதனால் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் இவங்க நம்பர் 1 இருப்பாங்க. அதே போல் குழந்தைங்க அழுதுட்டா அவங்கள என்டர்டெயின் பண்ணுறது அம்மா தானே. ஏதோ ஒரு பாட்டு பாடி
சாப்பிடலைன்னா கூட ஒரு பாட்டு பாடி சாப்பிட வைக்கிறது, ஏதோ ஒன்று விஷயத்த சொல்லி இப்படி இல்லைடா அப்படி இல்லை தம்பி சாப்பிட்றா அப்படிங்கிறது. என்டர்டெயின்மெண்ட், ஹாஸ்பிட்டாலிட்டி, அப்புறமா என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி, இவங்க ரூல் பண்ணுற மாதிரி இனி யாரும் ரூல் பண்ண முடியவே முடியாது. எந்த இடத்துக்கு வேணாலும் போய் மைக்ரேஷன், இப்போ அம்மா ஆகட்டும், இந்த இடத்துல இருந்தாங்க, இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரியுது, பசங்களுக்கெல்லாம் ஃபேமிலியெல்லாம் வளர்க்கணும்னா கஷ்டம் இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு கொஞ்சம் இதை விட பெட்டர்மெண்ட் இருக்கக்கூடிய, கொஞ்சம் காஸ்ட் கம்மி இருக்கக்கூடிய, காஸ்ட் கட் டவுன் பண்ணக்கூடிய இடத்துக்கு போய் வாழுவோம் இல்லையா? இந்த விட அந்த பரவாயில்ல, சேவிங்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இவங்க இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் கடல் கலந்து கூட போய் அங்கே ஷைன் ஆகக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாமே இந்த 2, 11, 20, 29 இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ ஓவரால் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி இவங்களுக்கு ரொம்ப சூட்டபிளானது. அதை விட்டு எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் போகலாம், எல்லா துறையிலையும் இவங்க இது பார்க்கலாம், எக்ஸ்ப்ளோர் ஆகலாம். ரொம்ப நல்லா எக்ஸ்ப்ளோர் ஆகக்கூடிய 2 ஃபீல்டு இது சொன்னேன், ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் என்டர்டெயின்மெண்ட். உண்மையாக அந்த அளவுக்கெல்லாம் பெரிய ஆளுங்களாம் வருவாங்களா இந்த விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க எப்போனா ஓரளவுக்கு கொஞ்சம் எசிடேஷன் படுவாங்க, அவ்வளோதான். இப்போ என்ன, இந்த டியூப்லைட் இருக்கும் பார்த்தீங்களா, ஆன் பண்ண உடனே கொஞ்சம் அப்படி பிளிங்க் ஆகும். அந்த பிளிங்காய் அப்புறமா எரிய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பிரைட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் எசிடேட் பண்ணுவாங்க, அப்புறமா பிரைட்டு தான், அது ஒன்றும் சொல்லவே முடியாது. ஸோ அதே போல் சந்திரன் நம்ம பார்க்குறோம் இல்லை, வளர்ப்பிற தேய்ப்பிற போல் விஷயங்கள் இருக்கும். இந்த இதெல்லாமே ஒரு அரௌண்ட் ஒரு 300-400 இயர்ஸாக ஒரு இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்க இதெல்லாம் பற்றி புத்தகங்களை எழுதியிருக்கோம். ஆன்லைன் கிளாஸஸ் நடக்குது. ஸோ நீங்களும் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் ஆகலாம். ஸோ இந்த நியூமரோ வாஸ்து ஆஸ்ட்ரோ சயின்ஸை படிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்ம கூடவே இருந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்ன, நான் சீனியர், நீங்கள் ஜூனியர், அப்படி தான் இருப்பீங்க, அவ்வளோதான். குரு சீடர்கள் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணலாம். சும்மா வெப்சைட்ஸில் அங்கே எங்கே பார்த்துருக்கோம் இல்லையா, 99 ரூபீஸ்க்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிற அந்த மாதிரியெல்லாம் படிக்க போகாதீங்க, அதெல்லாம் சும்மா தான். பட் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய, ஒரு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய, ஒரு விஷயங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய, ஒரு 4 புத்தகங்கள் எழுதியிருக்கணும்னா அனுபவம் தான். பேசுகிறது ஈஸி, எழுதுறது தான் கஷ்டம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் எல்லாமே படிக்கலாம் இதை ஆன்லைன் கிளாஸில் சொல்லிவிட்டு, 2ஆம் தேதி பிறந்திருக்கிறவங்கள பற்றி ஒரு 200-300 வருஷத்துலேருந்து பிறந்தவங்கலேருந்து இப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்கள கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா நமக்கே தெரிஞ்சிடும். நான் என்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இப்படி தான் இருக்குது, நான் இப்படி தான் இருக்கிறேன், ஸோ நான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டா நல்லது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சுன்னா, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தானே பெரிய விஷயம். ரமண மகர்ஷிங்க சொன்ன மாதிரி ஹூ ஆம் ஐ, அது தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு நல்லது. ஓகே, அது தெரிஞ்சுக்கலன்னு இமேஜினேஷனு, ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் எதுவுமே வராது. இப்போ ஃபஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரின்னு பார்ப்போம். என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் நான் ஃபஸ்ட்டு யாரை சொல்லலாம் இல்லையா, நல்ல இசையமைக்கக்கூடிய இசைஞானி, மியூசிக் மேஸ்ட்ரோ இளையராஜா. 2ஆம் தேதி ஜூன் பிறந்தவங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அவருடைய பாடல் கேட்டால் தூக்கமும் வரும், அவருடைய பாடல் கேட்ட எழுச்சியும் வரும். தூக்கமே வரலடா அப்படின்ன உடனே ஒரு பாட்டு இளையராஜாவை கேட்டால் டக்குன்னு தூக்கம் வரும். எந்த குழந்தையாகட்டும் அவங்க பாட்டு கேட்கலாம். 2 வயசு குழந்தையும் இளையராஜா அவங்க பாட்டு கேட்குது, 80 வயசு ஆனாலும் கூட அவங்க பாட்டு கேட்கலாம் போல இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிரேட்டஸ்ட் மியூசிஷியன் பாரத நாட்டில், ஏன்னா வேர்ல்டுலேயே சொல்லலாம். அருமையான ஒரு இசைஞானி இளையராஜா அவர்கள் 2ஆம் தேதி பிறந்தவங்க. மணிரத்னம் 2ஆம் தேதி பிறந்தவங்க, அவங்களும் ஜூன் தான், 2 ஜூன் தான். என்னமா டைரக்டர் அவர், அவங்களுடைய சினிமாக்கள் எல்லாம் பார்க்கணும்னா எவ்வளோ இமேஜினேஷன் பாருங்கள். ஸோ அவங்க யாரே இருந்தாலும் சரி, இவங்க 1943 பிறந்தாங்க, அவங்க 1956 பிறந்தாங்க. 1921 பிறந்தவங்க இன்னொருத்தர் சத்யஜித் ரேன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹிந்தி டைரக்டர். அவர் அருமையான டைரக்டர். 1921 பாருங்க, 1921 பிறந்தாலும் அதே மாதிரி இமேஜினேஷன் இருக்கும், 1943 பிறந்தாலும் அதே இமேஜினேஷன், இன்னோவேட்டிவ் கிரியேட்டிவ் ஐடியா தான் இளையராஜா அவங்களுக்கு. மணிரத்னம் அவங்க 1956. ஸோ இவங்க எல்லாமே, அனு மலிக் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவரும் ஒரு மியூசிக் டைரக்டர் தான், ஹிந்தி மியூசிக் டைரக்டர். 2ஆம் தேதி நவம்பர் பிறந்தவங்க. ஸோ மியூசிக் டைரக்டர். அதுக்கு அடுத்தது ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் குருவை பார்க்கலாம் நீங்கள், போப் பியூஸ் அப்படின்னு. அவங்க கிறிஸ்டியன் குரு, 1876 பிறந்தவங்க. ஹேவ்லாக் எல்லிஸ் ஒரு பிரிட்டிஷ் மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு டாக்டர், 2 ஜூன் பிறந்தவங்க, 1859. ஸோ ஈவன்
நடிப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நர்கீஸ்ன்னு பார்த்துருப்பீங்க, 2ஆம் தேதி பிறந்திருக்கவங்க. கௌதமி 2ஆம் தேதி பிறந்தவங்க. அதுக்கடுத்தது கிச்சா சுதீப், கன்னடா சூப்பர் ஸ்டார், 2 செப்டம்பர் பிறந்தவங்க கிச்சா சுதீப். தமிழ்லையும் நடிச்சிருக்காரு. இந்த ஈகா அப்படின்ட்டு ஒரு தெலுங்கு மூவி, அது தமிழுக்கெல்லாம் டப்பாக இருக்குது. 2ல் பிறந்தவங்க தான் ஷாருக் கான், கிங் கான்னு சொல்லுவோம். ஸோ இப்போ தமிழ் டைரக்டர்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட போய் சினிமா பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள வச்சு சினிமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. காந்தி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி 2ஆம் தேதி பிறந்தவங்க. லால் பகதூர் சாஸ்திரி 2ஆம் தேதி பிறந்தவங்க. தேவிஸ்ரீ பிரசாத்னு தெலுங்குல ஒரு மியூசிக் டைரக்டர். பாருங்க, என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரின்னு சொன்னேன் நான். ஸோ தேவிஸ்ரீ பிரசாத் டிஎஸ்பின்னு கூப்பிடுவாங்க. ஸோ மியூசிக் டைரக்டர் 2ஆம் தேதி பிறந்திருக்கிறவங்க. ஸோ 2ஆம் தேதி பிறந்தது தான் சில்க் ஸ்மிதா. இவங்க ரொம்ப அருமையான நடிகை. ஓகே, அருமையான நடிகை. அந்த மாதிரி போல்டு டிசிஷன்லாம் எடுத்து நடிக்கக்கூடியவங்க. ஸோ 2ஆம் தேதி பிறந்திருக்கவங்க தான் பவன் கல்யாண், இப்போது ஆந்திர பிரதேஷ் டெபுட்டி சிஎம். 2ஆம் தேதி செப்டம்பர் பிறந்தவங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டு தான் இருக்காங்க இவங்க. அப்புறமா பாலிடிக்ஸ் போயிருக்காங்க, அப்புறமா வேறு விஷயத்துக்கு போயிருக்காங்க. ஸோ என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னும் போது இப்போது தேசத்துக்கு தமிழை அர்ப்பணிச்சவங்க தான் லால் பகதூர் சாஸ்திரி. அப்போல்லாம் பசி பட்னி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரே எவ்ரி தர்ஸ்டே ஒரு பொழுது சாப்பிடுங்க அப்படின்னா அவர் மட்டும் சாப்பிட்ட அவரு சாப்பிடாம இருக்கலாம் சொல்லலாம். பாரத தேசமே ஒரு பொழுது இருந்து, எதுக்குன்னா தானியங்கள் பிரச்சனை இருக்குது, அமெரிக்கா அதெல்லாம் கொடுக்காம போன விஷயங்கள் எல்லாம் சொல்லி பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும், அவர் கர்நாடகா ஆகட்டும், தமிழ்நாடு ஆகட்டும், மத்திய பிரதேஷ் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி ஒரு பொழுது சாப்பிட்டு, ஸோ நாம் தேசத்தோடு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொன்னவங்க. அந்த காலத்தில் நிறைய பேர் பணத்தெல்லாம் கொடுத்தாங்க, சொத்தெல்லாம் எழுதி கொடுத்தது உண்டு ஆர்மி விஷயத்துக்கெல்லாம் வரும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு 2ஆம் தேதி பிறந்தவர். இன்னும் 11ஆம் தேதி பிறந்தவங்களில் திலீப் குமார், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அருமையான ஒரு நடிகர், ஹிந்தி நடிகர். அப்புறமா 11ஆம் தேதியில் பிறந்திருக்கிற கிரிக்கெட்டர் பார்க்கலாம் நம்ம, ராகுல் டிராவிட். 2ஆம் தேதி பிரெயின் லாரா பார்க்கலாம். 11ஆம் தேதி பிறந்திருக்கிறவங்களில் அமிதாப் பச்சன், எவ்வளோ அருமையான ஒரு நடிகர், 1942 பிறந்தவர். இப்போவும் 80 வயசுன்னு சொல்லுவாங்க பேருக்கு, அவ்வளோதான், 75 80ன்னு. 25 வயசு பையன் மாதிரி இப்போவும் நடிக்கிறாரு, ஹோஸ்ட் பண்ணுறாரு ப்ரோக்ராம்ஸை. எவ்வளவோ வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னு நான் சொன்னேன்னு, 11ஆம் தேதி 2ஆம் தேதி 11 20 பிறந்தவங்கெல்லாம் வளர்ப்பிறை தேய்ப்பிற மாதிரி பிரச்சனையை சந்திச்சிருவாங்க வாழ்க்கையில்னு. டோட்டல் பேங்க்ரப்ட் ஆகி முடிஞ்சுதுரா நம்ம கதை அப்படின்னு எல்லாம் சொத்தையும் விற்றுட்டு வந்த பிறகு கூட செகண்ட் இன்னிங்ஸில் திரும்பி கவுன் பனேகா கரோர்பதியில் வந்து அருமையான பணத்தை திரும்பி ரிகவர் பண்ணி இன்றைக்கும் கோடிக்கணக்கில் ஒரு 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 ஆடு கொடுக்கணும் அப்படின்னா கோடிக்கணக்கில் ரெமன்ரேஷன் பெறக்கூடிய ஒரு நடிகர் அமிதாப் பச்சன். அதே போல் பாலா, டைரக்டர் பாலா, நான் கடவுள் மாத்திரம் இல்லை, அவருடைய சிந்தனைகளே ஒரு மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கக்கூடிய டைரக்டர்ஸ். அந்த லிஸ்ட்டில் இவர் தான். ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் பேர் தான் அந்த மாதிரி, எல்லாம் வித்தின் த பாக்ஸ், வித்தின் த பேராமீட்டர்ஸ் தான் அவங்களுடைய திறமைகளெல்லாம் வச்சுக்குவாங்க, எதுக்கடா இதெல்லாம் வம்பு அப்படின்னு. ஆனால் இவங்க அப்படி இல்லை. ஸோ இவங்க கதையே வேறு, பாலாவுடைய கதை பார்த்துருப்பீங்க இல்லையா டைரக்ஷனில். அருமையான டைரக்டர், இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் இருக்கிறவங்க. ஸோ கேபி சுந்தராம்பாள் 11th பிறந்தவங்க, நல்லா தமிழ் நடிகை, அப்புறமா சிங்கர், கேபி சுந்தராம்பாள் அவங்க. ஸோ எப்போ பிறந்தது அவங்க வந்து 1908 பிறந்தவங்க. பாருங்கள் எப்படி இருக்கும்னா கிரியேட்டிவ். ரகுவரன் 11ஆம் தேதி டிசம்பர் பிறந்தவங்க. என்ன நடிகர், என்ன வில்லன் மட்டும் இல்லை, எந்த அந்த டிப்ரெஷன் கேரக்டர் ஆகட்டும், டாமினேஷன் கேரக்டர் ஆகட்டும், எந்த கேரக்டர் கொடுத்தாலும் சரி அவங்களுக்குன்னு ஒரு பாணி வச்சுருப்பார். அப்படி 11ஆம் தேதி பிறந்திருக்கக்கூடிய ரகுவரன். ஏன் சுப்பிரமணிய பாரதியார் 11ஆம் தேதி டிசம்பர் பிறந்தவங்க. ஆன்மீகத்தில் இதில் விஷயத்தில் புரட்சியில் 11ஆம் தேதி பிறந்திருக்கிறவங்க தான் ரஜினிஷ், ஓஷோ. அவங்கள வந்து என்ன வேர்ல்டு ஃபேமஸ். அதனால நான் சொன்னேன் 2 11 20 29 தேதி இந்த பிறந்திருக்கிறவங்க
இந்த சந்திரன் இல்லை, சந்திரன் உலகத்தில் எங்கன்னு வெறும் கண்ணால் பார்க்கலாம். இந்த வேற எந்த கிரகத்துக்கும் அந்த குவாலிட்டி இல்லை. சூரியன் சந்திரனுக்கு தான். அது சந்திரனுக்கு 2ஆம் இடம். ஸோ அதனால சந்திரனை வந்து எப்படி நம்ம நேக்கட் ஐஸால் பார்க்க முடியும்? எப்பவுமே இருப்பாங்க அவங்க, எல்லாரோட கலந்து இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆனவங்க தான் ஓஷோ. ஸோ ரெவல்யூஷனரி ஒரு அரசியல்வாதி ஜெயபிரகாஷ் நாராயண், ஜேபி, ரெவல்யூஷன் கொண்டு வந்தாங்க. 11ஆம் தேதி அக்டோபர் பிறந்திருக்கவங்க தான். அதே போல் 20ஆம் தேதி பிறந்திருக்கிறவங்கள பார்க்கும்போது ராஜீவ் காந்தி, அருமையான ஒரு காங்கிரஸ் லீடர். வீரேந்திர செவாக், கிரிக்கெட்டர். ஜான் எஃப் கென்னடி 20ஆம் தேதியே பிறந்திருக்கிறவங்க. அக்கினேனி நாகேஸ்வரராவன் ஆந்திர பிரதேஷில். இப்போது நாகார்ஜுனா, இப்போ சமீபத்தில் சைமன் கேரக்டர் பண்ணாங்க இல்லையா கூலி சினிமாவில், அவரும் 20ஆம் தேதி. அவங்களுடைய ஃபாதர் அக்கினேனி நாகார்ஜுனாவுடைய ஃபாதர் அக்கினேனி நாகேஸ்வர் ராவ் 20ஆம் தேதி பிறந்திருக்கிறவங்க. நசீருத்தீன் ஷா, ஹிந்தி நடிகர், பார்த்துருப்பீங்க, அருமையான வர்சலைட் ஆக்டர். இப்போ சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு 20ஆம் தேதி ஏப்ரல் பிறந்திருக்கிறவங்க. ஸோ இன்ஃபோசிஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அருமையான ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டட், டெக்னாலஜி ரிலேட்டட் கம்பெனி. சிலிகான் சிட்டி அப்படின்னு திரும்பி பார்க்கக்கூடிய பெங்களூரை பார்த்தது. அதனுடைய ஃபவுண்டர் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி 20ஆம் தேதி ஆகஸ்ட் பிறந்திருக்கிறவங்க. இன்னும் 29ஆம் தேதி பிறந்திருக்கிறவங்கள நடிகர்கள் பார்த்தீங்கன்னா சஞ்சய் தத், இப்போது சமீபத்தில் ஹிந்தியில் நடிச்சிட்டு இருந்தார். இப்போ தமிழ் சினிமாவில் கூட நடிக்கிறாரு. லியோ விஜய் தளபதி பண்ணியிருந்தார் இல்லையா, அதில் வில்லனாக இருந்தவர் சஞ்சய் தத் 29ஆம் தேதி ஜூலை பிறந்திருக்கிறவங்க. அம்பரீஷ்னு ஒரு ரெபல் ஸ்டார் இருக்குது கர்நாடகாவில். இதே நம்ம சஞ்சய் தத் மாதிரி ஹீரோ எல்லாம் வில்லனாக நடிச்சு வந்தார், அப்புறமா ஹீரோ ஆகிட்டார். 29ஆம் தேதி பிறந்திருக்கிறவங்க. ஸோ முன்னாள் பிரதமர் யார், முரார்ஜி தேசாய், முன்னாள் பிரதமராக இருந்தவங்க. ஸோ முரார்ஜி தேசாய் 29ஆம் தேதி பிறந்திருக்கோம். 29ஆம் தேதி தான் நம்ம நாகார்ஜுனா பிறந்தது. அவங்க ஃபாதர் அக்கினேனி நாகேஸ்வரராவ் 20ஆம் தேதி பிறந்திருக்காரு. 29ஆம் தேதி பிறந்தவர் வந்து அக்கினேனி நாகார்ஜுனா. ஸோ சைமன் கேரக்டர் பண்ணியிருக்காரு இல்லையா அவர். குஷ்பு, ஸோ கர்நாடகாவில் தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க நடிகை குஷ்பு. ஸோ வடக்குல இருந்து வந்தவங்க கர்நாடகாவில் ஃபேமஸ் ஆனாங்க. இம்மிடியட் போய் தமிழ்நாட்டில் செட்டில் ஆனாங்க. சுந்தர் அவங்களை கல்யாணம் பண்ணிட்டு இப்போது லீடராகவும் இருக்காங்க. 29ஆம் தேதி பிறந்த குஷ்பு அவர்கள். அப்புறமா மைக்கேல் ஜாக்சன், அவங்கள மறக்க முடியுமா? 29ஆம் தேதி. அருமையான, அதாவது நபூத்தோ ந பவிஷ்யத்தி. இனிமேல் வந்து நாம் அந்த மாதிரி ஒரு டான்ஸரை பார்க்க முடியாது 29ஆம் தேதி. ஸோ அருமையான ஒரு இவர் 29. இன்னும் அவரை பற்றி சொன்ன பிறகு இன்னும் வேறு யாரை பற்றி சொன்னாலும் குறைவு தான். அந்த மாதிரி அருமையான விஷயங்களெல்லாம் சாதனை பண்ணவங்கலாம் 29ஆம் தேதி பார்க்கலாம். ஸோ 2, 11, 20, 29 இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்க ரொம்ப அருமையான சாதனைகள் பண்ணலாம். 66 வயசு இப்போ அக்கினேனி நாகார்ஜுனா அவர்களுக்கு. யாராவது 66ன்னு அவங்கள சொல்லுவாங்களா? சான்ஸே இல்லை, நோ சான்ஸ். ஸோ அப்படி என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் இதிலெல்லாம் பேர் வாங்கக்கூடியவங்க, அரசியலில் பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ விளையாட்டில் பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய இவங்களுக்கு நார்மலி அம்மாவுடைய குணங்கள், மதர்ஹுட், மதர் நேச்சர் என்ன இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போவும் அக்கினேனி நாகார்ஜுனா லாஸ்ட் டைம் அவங்களுடைய இன்டர்வியூ ஜெகத்பதி பாபுன்னு ஒரு அவங்க ஃப்ரெண்டு தான் வில்லன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜெகபதி பாபு கன்னடா, தெலுங்கு, தமிழ் எல்லாத்துலேயும் நடிக்கிறாரு. அவர் ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது அதில் சொல்கிறாங்க, அன்னமையாவுடையவரை கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. திருப்பதி வெங்கடாச்சலபதியுடைய பக்தனுடைய கேரக்டர் அது. அந்த கேரக்டர் அவங்க தான் செய்ய வச்சாங்க, எனக்கு நான் செய்யலை அப்படின்னு. நிறைய பேர் நடித்த பிறகு அதோடைய கிரெடிட் வாங்கிக்கிறதுக்கு எதிர்பார்ப்பாங்க. அந்த விஷயத்தை விட்டு அந்த ஒரு விஷயமும் கூட அதெல்லாம் அவர் தான் செஞ்சு வச்சார். ராகவேந்திர ராவ்னு டைரக்டர், அவர் செய்ய வச்சார். அவர் செய்யணும்னு சங்கல்பம் அவங்களது, அதனால செய்ய வச்சாங்க அப்படின்னு. அருமையான ஒரு நடிப்பு அதில். அவங்க ஃபாதர் எவ்வளோ பெரிய நடிகர், இவங்க என்னென்னவோ ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த ரோல் பண்ண பிறகு தான் இவங்களை கட்டி பிடிச்சி சொன்னாங்களாம், நிரூபிச்சிட்ட நீ ஆக்டர் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி டவுன் டு அர்த் இருக்கக்கூடிய, அந்த மாதிரி மதர் நேச்சர் இருக்கக்கூடிய, அப்பாவும் இருந்தது பிறந்த அக்கினேனி நாகேஸ்வரா, அக்கினேனி நாகார்ஜுனா, இப்போது அந்த மாதிரி ஒரு நேச்சர் நமக்கு வளர்த்துக்கிட்டோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம். இல்லைன்னா 29ஆம் தேதி ராஜேஷ் கண்ணான்னு இருந்தாங்க, நார்த்தில் ஆக்டர்.
அவங்களும் கொஞ்சம் ட்ராஜடி எல்லாம் பார்த்ததை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏன் ஈவன் சஞ்சய் தத்தே பாருங்கள், அவங்களுடைய ஃபேமிலி லைஃப்லலாம் மேரேஜஸ் எல்லாம் ரிலேஷன்ஷிப்லலாம் பிரச்சனை வந்து இதெல்லாமே வந்துடும். 2, 11, 20, 29ஆம் தேதி பிறந்திருக்கிறவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பிரச்சனை. லாங் லாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பு அது பிரதர்ஹுட்லேயும் இல்லை, சிஸ்டர்ஹுட்லேயும் இல்லை. அப்புறமா ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் மட்டும் ஏகப்பட்ட பிரச்சனைகள், அஃபேர்ஸ் வந்துடுது. இதனால மன உளைச்சல் ஏற்பட்டு டிப்ரெஷன்ஸ் அது இதெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும். இன்டாக்சிகேஷன் இதே ஆகட்டும், ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், இந்த மாதிரியெல்லாம் பழக்கங்கள் வந்துட்டு இவங்க லைஃப்பை வந்து வேறு மாதிரி திசையில் கொண்டு போயிடும். அதனால் 2ஆம் தேதி பிறந்திருக்கிறவங்க நிழல் கிரகம்னு சொல்லுவோம் சந்திரனை. அதனால் சூரியன் எப்படி வெளிச்சத்தை கொடுக்குதோ அந்த வெளிச்சத்தை இவங்க உள்வாங்கி ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடியவங்க. அதனால் சீக்கிரமாக ஏதாவது ஒரு ஹேபிட்ஸ் இவங்களை வந்து இவங்க அதை நாடி அதுலேயே முழுகி போய் இவங்களுடைய கெரியரை கூட அதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு, தியாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துடும். இதெல்லாம் கொஞ்சம் வீக்னஸான பாயிண்ட்ஸ்ன்றதுனால இந்த தேதியில் பிறந்திருக்கிற குழந்தைங்கள அப்பா அம்மா இல்லை நீங்களே இந்த தேதியில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் கொஞ்சம் இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் தொந்தரவில் இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா பாருங்கள், நம்ம ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் நமக்கு தெரிஞ்சே ஆகணும். நம்ம எதிர்க்க இருக்கிறவனுக்கு தெரியுதோ இல்லையோ, நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த ஸ்ட்ரென்த்தை இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது, இந்த வீக்னஸை அப்படியே நல்லிஃபை பண்ணுறது. ஸ்ட்ரென்த்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது வீக்னஸை அப்படியே நல்லிஃபை பண்ணணும், குறைக்கணும். ஸ்ட்ரென்த்தை அதிகரிக்கணும், வீக்னஸஸை குறைக்கணும். ஏன்னா ஸ்ட்ரென்த் இல்லாத ஆள் கண்டுபிடிச்சிடலாம், வீக்னஸ் இல்லாத ஆள் யாரையுமே இல்லை. எல்லாமே வீக்னஸ்ன்றது இருக்கவே செய்யும். அந்த வீக்னஸ்னுடைய பர்சன்டேஜ் எப்போ அதிகமாகுதோ அப்போ மனிதனுடைய வாழ்க்கை வீழ்ச்சியை நோக்கி போயிடும். ஸோ எழுச்சியாக வரணும்னா ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், ஸ்ட்ரென்த்தை, நம்ம மெரிட் பாயிண்ட்ஸை, நம்ம பொட்டென்ஷியலை. அதனால் அந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள்ஸாக இருக்கும்ன்றது தான். ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்களை இருந்து பிடிச்சி இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தாலும் அப்படியே இருக்குது. இதே நீங்கள் நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள் இருக்குது, 27 நட்சத்திரத்தில் பிறந்திருக்கவங்க இப்படி இருப்பாங்க கேரக்டர் நீங்கள் பார்க்கலாம், முடியவே முடியாது. ஸோ சந்திரனுடைய நட்சத்திரம் 3 நட்சத்திரம் இருக்கும். அந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு இந்த சந்திரனுடைய குணம் இருக்காது இந்த மாதிரி. ஆனால் 2, 11, 20, 29 அவங்க எந்த 27 நட்சத்திரத்தில் அஸ்வினி நட்சத்திரத்துலேருந்து பிடிச்சி ரேவதி நட்சத்திரத்து வரலையும் எந்த நட்சத்திரத்திலேயே இருக்கலாம். 2, 11, 20, 29 பிறந்திருக்கிறவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் மேனர்ஸும் இப்படி தான் இருக்கும். அதில் மாற்றமே இருக்காது. அதனால்தான் நம்பர் வந்து யூனிவர்சல் ஃபார் எவ்ரிபடி. ஸோ அதனால் அப்படி பார்க்குறது தான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா விஷயங்களையும் டச் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்க லைஃப் டைம் நல்லா இருக்கிறதுக்கு என்ன லக்கி டிப்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். ரொம்ப முக்கியம், இப்போ எல்லாருமே மொபைல் நம்பர் தான் இல்லையா? நீங்கள் யாருன்னு சொல்கிறதே உங்கள் மொபைல் தான், உங்களுடைய எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிடும் அதில். அதனால் 2, 11, 20, 29 இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்க லைஃப் டைமுக்கு நல்லா இருக்கிறதுக்கு 51 டோட்டல் வர்ற மாதிரி ஒரு மொபைல் நம்பர் வாங்குங்க. 10 நம்பர் கூட்டினா 51 டோட்டல் வரணும். 6லேருந்து மொபைல் நம்பர் ஸ்டார்ட் ஆகணும், 5, 6ல் எண்ட் ஆகணும். அந்த மாதிரி ஒரு மொபைல் நம்பர் வாங்கிக்கோங்க. அதில் 10 டிஜிட் இருக்கும் இல்லையா மொபைல் நம்பரில், 5, 6 அதிகமாக இருக்கணும். கூட்டினா 51 வரணும். அந்த மொபைலில் ஏதாவது ஒரு அம்மனுடைய ஒரு ஃபோட்டோ, அது ராஜராஜேஸ்வரியோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு அம்மனோ, ஏதாவது அம்மனுடைய ஒரு ஃபோட்டோ ப்ரொஃபைல் பிக்கு ஒரு ரிங் டோனு வச்சுக்கோங்க. அந்த மொபைலை பயன்படுத்த ஆரம்பிங்க. உங்கள் லைஃப் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லிய பாதிக்க போகும்னா இமேஜின் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ப்ரோக்ரெஸ்ஸு, கோல் அச்சீவெல்லாம் நடக்கும். அதனால் அந்த மொபைலை யூஸ் பண்ணுங்கள். 2, 11, 20, 29 இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு லக்கி கலர்ஸ் அப்படின்னால ஒயிட் தான். ஆல் ஷேட்ஸ் ஆஃப் ஒயிட். எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு. மேல்ஸ் ஒயிட்டில் நிறைய போடலாம், ஜென்ஸும் தான் ஒயிட் ஷர்ட்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணலாம் வேணும்னா. அதுக்கு அடுத்தது ப்ளூ. ப்ளூவில் ஸ்கை ப்ளூ, ராயல் ப்ளூ ரெண்டுமே நல்லா ஒத்து போகும். ஸோ மேல்ஸ்னால் ராயல் ப்ளூவில் பேண்ட்ஸ் போடலாம், ட்ரௌசர்ஸ். அப்புறமா ஸ்கை ப்ளூவில் ஷர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஈவன் க்ரீன் கூட யூஸ் பண்ணலாம், ரொம்ப அருமையான கலர். பாட்டில் க்ரீன்னா டார்க் க்ரீன் இருக்கும், அதை ட்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணலாம், பேண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். பிஸ்தா க்ரீன்னு சொல்லுவோம், அதில் ஷர்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஒயிட், ப்ளூ, க்ரீன் எவ்வளோ அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ 2, 11, 20, 29ஆம் தேதி பிறந்திருக்கவங்க ரொம்ப அருமையான சக்ஸஸ்ஃபுல்லாக பர்சனாலிட்டியாக வருவாங்க. அடுத்து
2, 11, 20, 29 இந்த இதில் பிறந்திருக்கவங்க எப்பவுமே 6ஆம் நம்பர் தான் லக்கி நம்பர். உங்களுக்கு எது பயன்படுத்தினாலும் 6ஆம் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படி குருஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காலையில் அலாரம் வைக்கிறீங்க, 4 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்றீங்க. 4 மணிக்கு எந்திரிக்கணுன்றவங்க 4 மணி 2 நிமிஷத்துக்கு வைங்க அலாரம். 6 ஆயிருச்சா? 10 மணிக்கு கிளம்பணும்னு நினைக்கிறீங்க, வெளியில் போகணும் அப்படின்னு. 10 மணி 5 நிமிஷத்துக்கு கிளம்புங்க. 6 ஆயிருச்சா? டீசலோ பெட்ரோலோ போடணுன்றீங்க, 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போடணுன்றீங்க, 1500 ரூபாய்க்கு போடுங்க, 6000, 6 வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி 6 எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு பயன்படுத்துங்க. இது அருமையான ரிசல்ட்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு, அருமையான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். 2, 11, 20, 29 இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்க லக்கி நம்பர் 6ன்னு சொன்னேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 00 ஹவர்ஸுக்கு 24 ஹவர்ஸுக்கு மொபைல் செட் பண்ணுங்க. அப்போ என்னன்னா மதியம் 1 மணின்னு காட்டாது, அது மதியம் 13 மணின்னு காட்டும், மதியம் 14 மணின்னு காட்டும் இல்லையா? இப்போ ஒரு மெயில் பண்ணணும், யாருக்கும் ஒரு மெசேஜ் பண்ணணும், சிஸ்டமில் எல்லாம் டைப் பண்ணி வைங்க. ஒரு பேராகிராஃபோ ஒரு 10 சென்டென்ஸோ எல்லாம் க்ளீனாக முடிச்சு வைங்க, டைப் பண்ணி வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 13 மணி 13 மணிக்கு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா 13 மணி 2 நிமிஷம் போடுங்க. 13 ஹவர்ஸ் 2 மினிட்ஸ்க்கு சென்ட் பண்ணுங்க, மெசேஜ் ஆகட்டும் மெயில் ஆகட்டும். 14 ஹவர்ஸ் 1 மினிட்டுக்கு சென்ட் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும்? 1 + 4 5, 5 + 1 6 ஆயிரும். அந்த டைமுக்கு நீங்கள் மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணீங்க, ஒருத்தருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா மெயிலை, அதுக்கு ரிசல்ட்ஸ் வந்து பூமராங் மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவ் தான் கிடைக்கும். பார்த்தீங்களா? ஒரு மெயில் ஒரு மெசேஜ் அனுப்புறது 6ஆம் நம்பரில் வர மாதிரி நீங்கள் அனுப்புனீங்கன்னா அதுக்கு அருமையான ரிசல்ட்ஸ். இன்னொரு லக்கி டிப் என்னன்னா 2, 11, 20, 29 பிறந்திருக்கிறவங்க லக்கி டைரக்ஷன் வந்து இவங்களுக்கு சவுத் ஈஸ்ட். சவுத் ஈஸ்ட் தான் ஃபஸ்ட்டு அக்னி மூலைன்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு கிளம்பணும், இப்போ வீட்டிலேருந்து கிளம்பணும், உங்கள் வீடு ஏதோ டைரெக்ஷனில் இருக்கும், ஒரு சவுத் ஈஸ்ட்டுக்கு அக்னிமலைக்கு ஒரு 2 நடை நடந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்புங்க, வீட்டை விட்டு கிளம்புங்க, அருமையான ரிசல்ட்ஸ். ஒரு மெயில் ஒரு மெசேஜ் அனுப்பணும், சவுத் ஈஸ்ட் டைரெக்ஷனுக்கு திரும்பிட்டு உங்களுடைய லக்கி நம்பர் டைம் பார்த்து அந்த மெசேஜை சென்ட் பண்ணுங்கள், மெயிலை சென்ட் பண்ணுங்கள், லக்கி டைரெக்ஷனை பார்த்து சவுத் ஈஸ்ட்டை பார்த்து உங்களுக்கு சக்ஸஸ். அதுலேருந்து வரக்கூடிய ரிப்ளைலாம் உங்களுக்கு அருமையாக இருக்கும். ஏதோ இம்பார்ட்டண்ட் கால் பேசணும், சவுத் ஈஸ்ட் டைரெக்ஷனை பார்த்து கால் பேசுங்க, ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும், நல்ல ரிசல்ட்ஸ் வரும், அருமையான ரிசல்ட்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 2, 11, 20, 29 பிறந்திருக்கிறவங்க ரொம்ப அச்சீவ் பண்ணலாம், நிறைய சக்ஸஸ் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது. இதை நீங்கள் செய்ய 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 உங்களை நீங்களே டியூனிங் பண்ணிக்கலாம். ஸோ 2, 11, 21, 29 20, 29 பிறந்திருக்கிறவங்க உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தின் அனைவருக்கும் சித்தி விநாயக சரபேஸ்வர சுவாமி ஆயுர ஆரோக்கிய அஷ்டேஸ்வரங்களை அனுகிரகம் செய்யட்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு மறுபடியும் புதிய பதிவுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து, வசுதைவ குடும்பகம்.